என்ன மாரி இருக்கக்கூடிய தேசியவாதிகளுக்கு ஒரு 3 விஷயம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு மட்டும் கிடையாது மக்களே. ஐ அம் ஷூர் ஒவ்வொரு தேசியவாதிகளுக்கும் இது மாரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்பர் 1 பிரிவினைவாதம். நம்பர் 2 அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதம். அண்ட் நம்பர் 3 லெஃப்ட் லெஃப்ட் ஐடியாலஜி. நாம இந்த சேனல்ல பிரிவினைவாதம் குறித்து, அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதம் குறித்து நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நெறைய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நாம பெருசா பார்க்காத ஒரு விஷயம்னா, அது இந்த லெஃப்ட் ஐடியாலஜி குறித்து தான். ஸோ நாம இந்த வீடியோல லெஃப்ட் பத்தி பார்க்க போறோம். சமீபத்தில நடந்த ஒரு விவகாரத்த கூட லிங்க் பண்ணி, இந்த லெஃப்ட் எவ்வளோ மோசமானது, இந்த லெஃப்ட் எவ்வளோ அயோக்கியத்தனமானது, இந்த லெஃப்ட்ட ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எவ்வளோ கேடுகெட்டவர்களா இருக்காங்க அப்படின்றத தோலுரிச்சு காட்டப் போறேன். ஏன் லெஃப்ட் மேல இவ்ளோ கோவம்? லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடாது, அது அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாரி ஏன் நான் பேசுறேன்? எந்த இடத்துலயுமே, எந்த நாட்டிலுமே லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா, லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கு இல்லையா? அது ஆன்டி ஹியூமன் ஐடியாலஜி. மனித தன்மைக்கு, மனித குலத்திற்கு எதிரான சித்தாந்தம் தான் இந்த இடதுசாரி சித்தாந்தம். லெஃப்ட் ஐடியாலஜியா இருக்கக்கூடிய ஒருத்தன் பாலியல் குற்றவாளியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன மற்ற லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட் அவனுங்கலாம் வெறுத்து ஒதுக்க மாட்டானுங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரிலாம் பெருசா பேச மாட்டானுங்க. முடிஞ்ச அளவு முட்டி போட்டு அவனுக்கு சேவகம் தான் செய்வானுங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல லெஃப்ட் ஐடியாலஜிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நெறைய பேரு ஏகப்பட்ட மீடியம்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சினிமா துறையில இருப்பாங்க, டெலிவிஷன்ஸ்ல இருப்பாங்க, எழுத்தாளர்களா இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய எழுத்தாளர்களா இருப்பாங்க, நாவல் எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க, அண்ட் முக்கியமா அரசியல்வாதியா இருப்பாங்க. இது மாரியான நபர்கள், இந்த பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் ஐடியாலஜில இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதாச்சும் தப்பு பண்ணானா, அவனுக்கு முட்டி போட்டு முட்டு குடுப்பாங்க. அவன் அது மாரிலாம் தப்பே பண்ணலையே, அவன் பண்ணதெல்லாம் என்ன தப்பா? அப்படின்ற மாரி பேசுவாங்க. அவன் செஞ்சது அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது. சமூக விரோத செயல் கிடையாது அப்படின்ற மாரிலாம் பேசுவானுங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க திரைப்படங்கள்லாம் எடுத்து பாருங்களேன். லெஃப்ட் ஐடியாலஜிய பயங்கரமா குளோரிஃபை பண்ற மாரியான ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். நக்சல் பயங்கரவாதம் ஏன் முக்கியம்? நக்சல் பயங்கரவாதிகள்னு இவங்க சொல்றாங்களே, அவங்க உண்மையாலேயே பயங்கரவாதிகள் தானா? கிடையாது. அவங்கலாம் புனிதர்கள். இந்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் அப்படின்ற மாரிலாம் போர்ட்ரைட் பண்ணி திரைப்படங்கள் எடுப்பாங்க. இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கெல்லாம் லெஃப்ட் மேல எப்பவுமே முக்கியமா இந்த நக்சல்ஸ் மேல எப்பவுமே இவனுங்களுக்கு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள், சீரியல்கள், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஐடியாலஜிய குளோரிஃபை பண்ற மாரி, வொர்ஷிப் பண்ற மாரி, நீங்க லெஃப்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப உன்னதமானவர்கள், உத்தம சீலர்கள், உத்தம புத்திரர்கள் அப்படின்ற மாரிலாம் குளோரிஃபை பண்ணுவாங்க. அத பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ! லெஃப்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சரிதான் போல. லெஃப்ட் ஐடியாலஜி தான் இருக்கிறதுலயே நல்ல ஐடியாலஜி போல அப்படின்ற மாரியான ஒரு தாட் வரும். பட் அது லாங் லாஸ்ட்டாலாம் இருக்காது. ஒன்ஸ் நீங்க லெஃப்ட்டுக்குள்ள இருக்கும்பொழுது, லெஃப்ட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். இது செத்த சித்தாந்தம். இதுக்கு லைஃப் கிடையாது. இதுவரைக்கும் லெஃப்ட் எந்த இடத்துலயுமே ஜெயிச்சது கிடையாது. அப்படி ஜெயிச்சிருந்தாலும் அவங்க டிக்டேட்டர்ஷிப் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனநாயக ரீதியில அவங்க ஆட்சி பண்ண மாட்டாங்க. ஆட்சி செஞ்சதும் கிடையாது. இது மாரியான விஷயங்கள் நீங்க லெஃப்ட்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உண்மையாலேயே உங்களுடைய வளர்ப்பு நல்ல வளர்ப்பா இருந்ததுன்னா, அதிலிருந்து வெளில வந்துருவீங்க. நெறைய பேர் இப்போ புரட்சிகரமா பேசக்கூடிய நெறைய பேரு, அவங்களுடைய இளமை காலத்துல அவங்க லெஃப்ட்டா தான் இருந்திருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளா தான் இருந்திருப்பாங்க. நக்சல்களுக்கு ஆதரவு குடுப்பவர்களா தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க அத மாரி லாங் லாஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 22, 23 இல்லன்னா மேரேஜ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகும். அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா அவங்க லெஃப்ட்டா இருக்கவே மாட்டாங்க. சமீபத்தில மும்பை உயர்நீதிமன்றத்தில ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டது. தருண் தேஜ்வால் அப்படின்ற ஒரு நபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை குடுக்கப்பட்டது. அவன் மீது இருந்த வழக்கு என்னன்னா, பாலியல் குற்றச்சாட்டு. அவன் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ண கற்பழிச்சிருக்கான், ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவன் மேல ஒரு வழக்கு இருந்தது. அத விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவனுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை குடுத்திருக்காங்க. அவன் லெஃப்ட் ஜேர்னலிஸ்ட். அவன் தெஹல்கா அப்படின்ற ஒரு ஊடகத்தையும் நடத்திட்டு வந்துட்டு இருந்தான். 2013ல கோவால ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவன் போயிருந்தான். அப்போ அவன் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ண கற்பழிச்சிருக்கான். வற்புறுத்தி கற்பழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு போகுது. போதிய ஆதாரங்கள் இல்லன்னு சொல்லி அவன ரிலீஸ் பண்றாங்க. 2021ல கோவால இருக்கக்கூடிய கீழ்நிலை நீதிமன்றம் இந்த வழக்க விசாரணை பண்ணி போதிய ஆதாரங்கள் இல்லன்னு சொல்லி இவன விடுதலை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த வழக்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா அமர்வுல இந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்க விசாரணையும் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சார்பாக நீதிமன்றத்தில சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய தரப்பு வாதத்தை யாருமே காது குடுத்து கேட்கவே இல்ல. இந்த வழக்க யாருமே சரியா விசாரிக்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வழக்க தீவிரமா விசாரணை பண்ணாங்க. எப்படி ஒரு கற்பழிப்பு வழக்க விசாரணை பண்ணணுமோ, அப்படி இந்த வழக்க
2013ல நடந்த இந்த ஒரு சம்பவத்த 2026 இந்த காலகட்டங்கள்ல விசாரணை பண்ணாங்க. இறுதியில என்ன ஆச்சுன்னா, இந்த தருண் தேஜ்பால் இருக்கா இல்லையா? இவன் தப்பு செஞ்சிருக்கான், கற்பழிச்சிருக்கான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு 10 வருஷம் சிறை தண்டனையும் குடுத்துருக்காங்க. இத மாரி ஒரு தண்டனை குடுத்ததுக்கு அப்புறமா, அவன் என்ன பண்ணியிருக்கான், இத எதிர்த்து நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகப் போறேன். நான் தப்பே பண்ணல. என் வயசு பாருங்க 70 கிட்ட ஆகுது. நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அப்படின்ற மாரிலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாரி பேசியிருக்கான். பட் நீதிமன்றம் அவன் பேசின விஷயங்கள எதுவும் காது குடுத்து கேட்கவே இல்ல. ஏன்னா தெரியும். அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. ஆனாலும் அவன் நீதிமன்றம்ல டிராமா கிரியேட் பண்ணியிருக்கான். நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகப் போறேன், மேல்முறையீடு போடப் போறேன் அப்படின்ற மாரிலாம் இவன் சொல்லியிருக்கான் இல்லையா? போ, தாராளமா போ. உச்சநீதிமன்றம் இந்த வழக்க விசாரணை பண்ணா, நீ என்ன குற்றமற்றவன்னு அவங்க சொல்லிட போறாங்களா? நீ கற்பழிக்கலன்னு சொல்லப் போறாங்களா? கிடையாது. கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ இந்த லெஃப்ட் ஐடியாலஜி எவ்ளோ மோசமான ஐடியாலஜி, இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்ல அப்படின்றத காட்டுறேன். இந்த தருண் தேஜ்பால் இருக்கா இல்லையா? இவன் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஜர்னலிஸ்ட். இவன் இத மாரி தப்பு பண்ணியிருக்கான். ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப தண்டனையும் குடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இவனுக்கு முரட்டுத்தனமா முட்டு குடுத்தவர்கள்லாம் யார் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் லெஃப்ட் தாயலிகள் தான். மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. யாராச்சும் கற்பழிப்பு செஞ்சவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்களா? ரேபிஸ்ட் ஒருத்தனுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா? பட் இங்க இருக்கக்கூடிய லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள். இவனுங்க கற்பழிப்பு செய்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுவானுங்க. அண்ட் ஒன் மோர் திங். இந்த தருண் தேஜ்வால் இருக்கா இல்லையா? இவன் ஜர்னலிஸ்ட்டா இருக்கும் பொழுது, ஜர்னலிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நிர்பயா விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கும் பொழுது, இவன் அத நக்கல் நையாண்டி பண்ணி சிரிச்சான். ஒரு கற்பழிப்பு விவகாரம் ரொம்ப ரொம்ப மோசமான கற்பழிப்பு விவகாரம். அந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போயின்னு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல இவன் பாதிக்கப்பட்ட பெண்ண கேலி கிண்டல் பண்ணியிருக்கான். நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கான். இதுக்கு மேல நான் அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் பத்தி பேச விரும்பல. ஏன்னா, என்ன மீறி பச்சை பச்சையா என் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துடும். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த ரேபிஸ்ட் தருண் தேஜ்பால் இருக்கா இல்லையா? இவனுக்கு யார் யாரெல்லாம் முட்டி போட்டு முட்டு குடுத்தாங்க, முரட்டுத்தனமான முட்டுக்கள் குடுத்தாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு ஃபிலிம் மேக்கர் அனுராக் கஷ்யப். நான் ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு இருக்கும்பொழுது, இவனெல்லாம் கடவுள் மாரி பார்த்தேன். எப்பா அனுராக் கஷ்யப்பா! என்னம்மா படம் எடுக்கிறாருப்பா! அவருடைய ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருப்பா! எப்படி அவர் கிராஃப்ட்ட செதுக்குறாரு பாருப்பா! அப்படின்ற மாரிலாம் நான் நெனச்சேன். கடவுள் மாரி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு சில வருஷம் கழிச்சு அந்த மெச்சூரிட்டிலாம் வரும் இல்லையா? ஐடியாலஜி குறித்தான சில புரிதல்கள்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இவன் எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ கேடுகெட்ட அயோக்கிய ராஸ்கல்ன்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது. இந்த தேஜ்பால் வழக்கு நிலுவையில இருக்கும் பொழுது, அதாவது அந்த வழக்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2013ல நடந்தது இல்லையா? இவ்ளோ வருஷம் நடந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்ல நெறைய பேர் இந்த தேஜ்பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நெறைய பேர், நெறைய டிஃபரண்டான இண்டஸ்ட்ரியில இருந்து நெறைய பேர் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதுல பேசின ஒரு முக்கியமான பிரபலம்னா இந்த அனுராக் கஷ்யப் தான். வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல இந்த அனுராக் கஷ்யப் இவன் Facebookல ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறான். ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்த்தேன். அதுல இந்த தேஜ்பால் குற்றம் செஞ்ச மாரிலாம் எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்டதா ஒரு பெண் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா? அது போலியானது. அவங்க டிராமாவ கிரியேட் பண்றாங்க. தேஜ்பால் எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணவே இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அந்த பெண்ண பார்க்கும்போது, அவங்க பாதிக்கப்பட்ட பெண் மாரி எனக்கு தெரியலன்னு இவன் போஸ்ட் போட்டிருந்தான். வழக்கு நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா? அவங்க பாதிக்கப்படல. அவங்க டிராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாரி, இவன் அனுராக் கஷ்யப் அந்த விவகாரத்தை திசை திருப்ப பார்த்தான். தேஜ்பால் குற்றமற்றவன். அவன் இது மாரிலாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாரி வழக்கு நடக்கும் பொழுது, இவன் ஒரு புது விஷயத்த பண்றான். இந்த கேஸையே டைவர்ட் பண்றான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்ற மாரி அவன் பேசியிருந்தான் இல்லையா? அது மாரியான விவகாரங்கள் பொதுவெளியில இல்ல. இந்த வழக்கு கற்பழிப்பு நடந்ததா சொல்லப்படுற வழக்கு. எவ்வளோ சென்சிட்டிவான கேஸ் இது. ஆனா, அனுராக் கஷ்யப், தேஜ்பாலுக்கு சப்போர்ட் பண்ற நெறைய பேர், அவனுடைய ஃபிரெண்ட்ஸ் இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரூஃபா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்ற மாரி கோர்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சீக்ரெட்டா இருக்கு. பட் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த விவகாரத்த எல்லாத்தையுமே பப்ளிக்ல, Facebookல, Twitterல சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது நடக்கிற இந்த ஒரு வழக்க டைவர்ட் பண்ற வேலைய பார்த்துட்டு இருந்தானுங்க. இந்த வழக்கானது நடந்துட்டு இருக்கு. இன்னும் தீர்ப்பு குடுக்கப்படல. அதுக்கு முன்னாடியே அனுராக் கஷ்யப் மாரி இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன பண்ணியிருக்கானுங்க, இவனுங்க ஒரு புது வியூவ குடுக்குறானுங்க. அதாவது வழக்கு நடக்குது இல்லையா? அதெல்லாம் தேவையில்ல. நீங்க அத எதுவும் கண்டுக்காதீங்க. மக்களே இதுதான் உண்ம. தேஜ்பால் அப்படிப்பட்ட நபர்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி, இவனுங்க ஒரு புது விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அனுராக் கஷ்யப்பை தொடர்ந்து இன்னொரு சினிமா பிரபலம், ஜாவேத் அக்தர் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். பாடலாசிரியர். பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான லெஃப்ட் அவன். அடிப்படைவாத இஸ்லாமிய ஆதரவாளன். அவன் என்ன பண்ணியிருந்தான், இந்த ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது, சேம் அனுராக் கஷ்யப் பண்ண மாரியே இவனும் பண்ணிட்டு இருந்தான். அவன் அறிக்கையே வெளியிட்டான். தேஜ்பால் அப்படிப்பட்ட நபர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர்.
உத்தமர், பெண்களை மதிக்கக்கூடிய நபர். அவர் இது மாரி கற்பழிப்பு போன்ற விஷயம்லாம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தான். அவன் பேசின விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப வைரலா போச்சு. அவன் பேசினது அவனுக்கு எதிராகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவன் பண்ணது தப்புன்னு அவன் ஒத்துக்கல. இது மாரி பேசியிருக்க கூடாதுலாம் அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னான்னா, ஒருவேள அவரு கற்பழிப்பு செஞ்சிருந்தாருன்னா, ரேப் பண்ணியிருந்தாருன்னா, அத அவரு ஒத்துப்பாரு. ஒத்துக்கிட்டு வருந்துவாரு. அப்பேற்பட்ட மனப்பக்குவம் தேஜ்பாலுக்கு இருக்கு அப்படின்ற மாரி, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிய புனிதர் மாரி இவன் பேசிட்டு இருந்தான். தேஜ்பால் ரேப் பண்ணியிருக்கான். அதுக்கு எதிராக பேசுறதுக்கு ஜாவேத் அக்தரால முடியல. அவன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கானது விசாரணையில இருக்கு. நீதிமன்றத்தில அந்த வழக்கு போயின்னு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல இவன் அறிக்கை வேற வெளியிடுறான். அத அவன் எப்படி சொல்றான்? அவர் கற்பழிப்புலாம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. ஒருவேள செஞ்சிருந்தாலும் அத அவர் ஒத்துப்பாரு, வருந்துவாரு, திருந்துவாரு அப்படின்ற மாரி, ஒட்டுமொத்தமா இந்த விவகாரத்தையே வேற மாரி கொண்டு போயிட்டு இருந்தான். ஏன்டா ரேப் பண்ணியிருக்கான். அதுக்கு எதிராக பேசுறதுக்கு துப்பு இல்ல. அத அவரு ஒத்துப்பாரு, வருந்துவாரு, திருந்துவாருன்னு அவன தலையில தூக்கி வச்சு எப்புட்றா அவனால கொண்டாட முடியுது? இப்போ தெரியாம கேட்கிறேன். இந்த தேஜ்பால் இருக்கா இல்லையா? இவன் ஜாவேத் அக்தருடைய பொண்ணையோ, அனுராக் கஷ்யப்போடைய பொண்ணையோ கற்பழிச்சிருந்தான்னா, இத மாரி தான் இவனுங்கலாம் பேசியிருப்பானுங்களா? இவனுங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. வேற ஏதோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா இவனுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இவனுங்க பொண்ணு பாதிக்கப்படும் பொழுது கொதித்தெழுந்து போயிடுவானுங்க. எப்படி நீங்க இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி கத்துவானுங்க. ஆகல. ஆகக்கூடாது. கடவுள் அவங்களுடைய குழந்தைகள நல்லா வச்சுக்கிட்டோம். ஆனா, இவன் பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா? தயவு செய்து அந்த காலகட்டங்கள்ல வந்த அந்த ஹெட்லைன்ஸ்லாம் எடுத்து பாருங்க. அவ்ளோ மோசமா இருக்கும். ஏன்னா, அங்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, நீங்க இவனுக்கு ஹீரோ மாரி பில்டப் குடுத்துட்டு இருக்கீங்க. ஹீரோ வொர்ஷிப் பண்றீங்க. இவன அப்படி குளோரிஃபை பண்றீங்க. இவன் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இவனுங்கலாம் இப்படி தான் பேசியிருப்பானுங்களா? தெரியாம கேட்கிறேன். இவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ண வேற எவனோ ஒருத்தன் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா, அப்பவும் இவனுங்க இப்படி தான் பேசுவானுங்களா? இந்த ஜாவேத் அக்தர் இருக்கா இல்லையா? இவன் தொடர்ந்து தேஜ்பாலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருந்தான். அவனுடைய ட்விட்டர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தான். அவன் இது மாரி பண்றது எல்லாமே அவனுக்கு பேக் ஃபயரா போய் முடிஞ்சது. எல்லாருமே இவன போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா பெண்ணியவாதிகள், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த ஜாவேத் அக்தர போட்டு பொளக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ட்விட்டர் பக்கம் வரத கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டான். ட்விட்டர் பக்கமா இவன் வரது கிடையாது. இந்த ஜாவேத் அக்தர் நீங்க நெனைக்கிற மாரி சாதாரண பாடலாசிரியர் கிடையாது. அவன் ரொம்ப ஃபேமஸு. எல்லாருக்குமே தெரிஞ்சவன். இங்க நம்ம தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணணும்னா, கவிஞர் வாலி இருக்காரு இல்லையா? கவிஞர் வாலி மாரி இந்த ஜாவேத் அக்தர். அவ்ளோ பெரிய இடத்துல இருக்கான். அவன் ஒரு ரேபிஸ்ட்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான். ரேபிஸ்ட்க்கு ஆதரவா பேசுனான். அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். பண்ணாலும் திருந்துறதுக்கு அவனால முடியும். மனம் வருந்துவான். அப்பேற்பட்ட மனப்பக்குவம் அவனுக்கு இருக்குன்னு பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நியூஸ் லாண்ட்ரி அப்படின்ற ஒரு வெப்சைட், நியூஸ் வெப்சைட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனாவே 2014 காலகட்டங்கள்ல இந்த தேஜ்பாலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. முக்கியமா அந்த நியூஸ் லாண்ட்ரியினுடைய நிறுவனர் அபிநந்தன் ஓகேங்களா? அவருடைய சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு நிரூபனா சேக்ரி. அவங்க இந்த விவகாரம் குறித்து, தேஜ்பாலுடைய கற்பழிப்பு விவகாரம் குறித்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது அறிக்கை மாரி எழுதியிருக்காங்க. அது ஆர்டிக்கிளா ரிலீஸ் ஆச்சு. அதுல ரொம்ப புனிதர் மாரி, தேஜ்பால் ரொம்ப புனிதர் மாரி எழுதியிருப்பாங்க. அங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசலனாலும் பரவால்ல. அவங்கள கொச்சப்படுத்தாம இருந்திருக்கலாம் இல்லையா? இவங்க இந்த ஆர்டிக்கிள எழுதினதும் ஒரு பெண்ணு தான். இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ண பபிள்காம் பெண்ணியம், பபிள்காம் ஃபெமினிசம் அப்படின்ற மாரி அந்த பொண்ண பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாங்க. பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் மெயின் அக்யூஸ்டு. தேஜ்பால்லாம் தப்பு பண்ணல. தப்பு பண்ண தூண்டிய பெண் தான் தவறானவள் அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. சாரி எழுதியிருக்காங்க. இத எழுதினதும் ஒரு பெண் தான். தேஜ்பால் சமூகத்தில் மதிப்புமிக்க ஒரு நபர். அந்த நபரின் மதிப்பை களங்கம் படுத்துற மாரி இந்த பெண் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பெண் தான் குற்றவாளி. இந்த பொண்ண தூக்கி உள்ள போடுங்க அப்படின்ற மாரிலாம் இந்த லேடி ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. பாதிக்கப்பட்டது பெண்ணாக இருந்தாலும், அதற்கு காரணமா இருக்கிறவன் லெஃப்டிஸ்ட்டா இருந்தானா, இங்க பெண்ணியம் பேசக்கூடிய பெண்கள் லெஃப்டிஸ்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டது பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிக்க மாட்டாங்க. அதான் இந்த லெஃப்ட்டோட ஈகோசிஸ்டம். தேஜ்பால் கூட லிஃப்ட்ல போயிருக்காங்க. தேஜ்பால் கூட ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. தேஜ்பால் கூட அந்த ஒரு நிகழ்ச்சிய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தேஜ்பால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி இவங்க குற்றம் சாட்டுறாங்க. சரி ஓகே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனே நீங்க புகாரா குடுத்திருக்கலாம் இல்லையா? அப்போ புகார் குடுக்காம ஏன் ஒரு சில நாட்கள் கழிச்சு நீங்க புகார் குடுத்திருக்கீங்க? உங்களுடைய இன்டென்ஷன் வந்து தவறாக இருக்கிறது. அவரு உங்கள கற்பழிக்கல. நீங்க தான் கற்பழிக்க தூண்டியிருப்பீங்க. நீங்க ஏதாச்சும் அவர்கிட்ட எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த ஆதாயங்கள் உங்க கைக்கு வரல அப்படின்றதுனால, நீங்க அவர ஃப்ரேம் பண்றீங்க. அவர குற்றச்சாட்டுறீங்க. பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற மாரி நீங்க அனுதாபம் தேடுறீங்க அப்படின்ற மாரிலாம் அந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்காங்க.
இப்ப நாம பார்த்த நபர்கள் என்ன மாதிரியான வாதத்த முன்னெடுத்து வச்சாங்களோ, அதே மாதிரியான ஒரு வாதத்த தான் வினோத் மேத்தா அப்படின்ற நபரும் முன்னெடுத்து வச்சாரு. அவரு அவுட்லுக் பத்திரிகையில தேஜ்பால் கூட வேலை பார்த்தவரு. இவரும் ஜர்னலிஸ்ட் தான். தேஜ்பால் கற்பழிச்சிருக்கான். ஓகேங்களா? இந்த வினோத் மேத்தா அவன் எழுதின புத்தகத்துல எப்படி தெரியுமா அந்த விவகாரத்த டிஸ்கிரைப் பண்றான்? கற்பழிப்பு அப்படின்றதெல்லாம் அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, சம்மதமின்றி செய்யப்பட்ட காம இன்பம். சம்மதமின்றி செய்யப்பட்ட காம இன்பம். கற்பழிப்பு அப்படின்றத இவனுங்க எப்படி ட்ரிக்கியா மாத்துறானுங்க பாத்தீங்களா? இந்த தீகா காரனுங்களா பண்ணுவானுங்க இல்லையா? கள்ளக்காதல்லாம் சொல்லாதீங்க. திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவானுங்க இல்லையா? அத மாரி தான். கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாதாமா. சம்மதமின்றி ஈடுபட்ட காம இச்சை விளையாட்டுன்னு சொல்லணுமாமா. அது மட்டும் கிடையாது. இந்த தேஜ்பால் செய்த காரியம், அந்த கற்பழிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா? அத நியாயப்படுத்துற மாரி, கற்பழிப்பு தானே செஞ்சாரு. வேற என்ன பண்ணாரு? அப்படின்ற மாரி கேள்வி கேட்கிற மாரி, எவ்வளவு மோசமாலாம் இவரு எழுதியிருந்தார் தெரியுங்களா? தேஜ்பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவரால பேண்ட் ஜிப்பு போட முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, தேஜ்பால் பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமா இருப்பாரு. எந்த பெண்கள் பார்த்தாலும் தேஜ்பால் மடியில விழுந்துருவாங்க. தேஜ்பாலுக்கு அப்பேற்பட்ட வசீகரமான உடல் வாகு இருக்கு. என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சுன்றேன். தேஜ்பாலுக்கு கட்டுக்கடங்காத காம இச்சைகள் இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லி, கற்பழிப்பு செஞ்சது தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. யோவ்! யார்யா நீ? எங்கிருந்துயா வர? ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான். கற்பழிச்சத எப்படியா உன்னால நியாயப்படுத்த முடியுது? அவனுக்கு கட்டுக்கடங்காத காம இச்சை இருக்குன்ற, பேண்ட் ஜிப்பு போட முடியாதுன்ற, அதுக்கான காரணம் என்னன்னா, பெண்கள் அவன் அழகுல மயங்கி மடியில விழுந்துருவாங்க. ஜிப்பு போடுறதுக்குலாம் டைம் கிடையாது. எப்பவுமே ஜிப்பு ஓப்பன்லயே இருக்கும்னு சொல்ற. உன் பொண்ணு, பொண்டாட்டி, உங்க அம்மா, உன் சொந்தக்காரங்கத்துல உங்க சொந்தத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அவங்கள்ல யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீ இதே மாரி தான் சொல்லுவியா? அவனுக்கு காம இச்சை அதிகம்ப்பா. அவன் இது மாரி தான்ப்பா இருப்பான். அவன் பேண்ட் ஜிப்பு கூட போட மாட்டான்ப்பா. அவனுக்கு பேண்ட் ஜிப்பு போடுறதுக்கு கூட டைம் கிடையாதுப்பா. இது மாரி தான் சொல்லுவியா? உன் பொண்டாட்டியோ, உன் பொண்ணோ தேஜ்பாலால பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி தான் பேசின்னு இருப்பியா? தேஜ்பாலுக்கு ஆதரவாக இருந்த கேடுகெட்ட ஜென்மங்கள்னு சொல்லி ஒரு சில பேர நான் சொன்னேன் இல்லையா? அனுராக் கஷ்யப், ஜாவேத் அக்தர், இந்த வினோத் மேத்தா, அப்புறமா இந்த சீமா முஸ்தபா, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான நபர்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே சமூகத்தில பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாருமே பிரபலங்கள். இவங்க என்ன பண்றாங்க, பெண்கள் வேலைக்கு போற இடத்துல பாலியல் ரீதியில பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அது மாரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ரொம்ப ரொம்ப தவறானது. அத நியாயப்படுத்துற மாரி, அத மாரிலாம் நடந்ததுன்னா பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. கற்பழிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தப்புலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாரி தேஜ்பால் பண்ண இந்த அயோக்கியத்தனமான காரியத்த இவனுங்க எல்லாருமே வக்காலத்து வாங்குறானுங்க. கற்பழிக்கிறது பெருங்குற்றம் கிடையாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தானுங்க. தேஜ்பால் குற்றம் செஞ்சிருக்கான். அவன் கற்பழிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு. அத பத்தி இவனுங்க யாரும் பேசவே இல்ல. இவனுங்க எப்படி இந்த ஒரு விவகாரத்த கொண்டு போனானுங்கன்னா, அந்த பெண் தான் தவறானவ. அவளால தான் இப்படி நடந்திருக்கும். அவ ஒழுங்கா இருந்திருந்தானா இது மாரிலாம் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாரிலாம் நடக்கிறது சாதாரணம், சகஜம் அப்படின்ற மாரி இவங்க எல்லாருமே இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெஃப்டிஸ்ட். ஜாவேத் அக்தர், அனுராக் கஷ்யப், சீமா முஸ்தபா, நியூசிலாந்துல இருக்கக்கூடிய நபர்கள், இந்த வினோத் மேத்தா இவனுங்க எல்லாருமே லெஃப்டிஸ்ட். இவனுங்க இன்னொரு லெஃப்டிஸ்டா இருக்கக்கூடிய லெஃப்ட் ஜர்னலிஸ்டா இருக்கக்கூடிய இந்த தேஜ்பால் பண்ண கேடுகெட்ட காரியத்துக்கு வக்காலத்து வாங்குறாங்க. ஒருவேள இந்த அனுராக் கஷ்யப்போடைய மகளோ, ஜாவேத் அக்தருடைய மகளோ, பொண்டாட்டியோ, அனுராக் கஷ்யப்போட மகளோ, பொண்டாட்டியோ யாரெல்லாம் இவனுக்கு முட்டு குடுத்தாங்களோ, அவங்க குடும்பத்தில உடைய பெண்கள் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இவனுங்கலாம் இப்படி தான் பேசியிருப்பானுங்களா? சொல்ல முடியாது. பேசியிருப்பானுங்க. ஏன்னா இவனுங்கலாம் லெஃப்ட் ஐடியாலஜி இல்லையா? ஸோ கண்டிப்பா ரேபிஸ்ட்க்கு ஆதரவாக தான் பேசியிருப்பாங்க. அவன் என்ன பண்ணான்? ரேப் தான பண்ணான். இல்ல பெரிய மேட்டரா? அப்படின்ற மாரி தான் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இவன் பொண்ணே, அனுராக் கஷ்யப் பொண்ணே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் அப்படி தான் பேசியிருப்பான். ஏன்னா அவன் அப்பேற்பட்ட கேடுகெட்ட ஜன்மம். இந்த வழக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்களும் சரி, இப்பவும் சரி, நெறைய பேர் இந்த தேஜ்பாலுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த லெஃப்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட், பிரபலங்கள், எழுத்தாளர்கள் அவங்க எல்லாருமே இந்த தேஜ்பாலுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் பேசியிருக்காங்க. பட் எல்லாருமே நம்மளால எடுத்து பேச முடியாது. யாரெல்லாம் காலர தூக்கி விட்டு நான் லெஃப்ட் தான்டா, லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட்டா, நான் கம்யூனிஸ்ட் தான், நக்சல் பயங்கரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா பிரபலங்கள். அவனுங்க பேசினத மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெஃப்ட் எவ்வளோ கேடுகெட்ட ஐடியாலஜி, லெஃப்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள், லெஃப்ட் ஐடியாலஜியே மனித குலத்திற்கு எதிரானது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரேபிஸ்ட்டுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய வித்தியாசமே கிடையாது.